குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. ரோமை நகரம் நோக்கி. குளிர்காலத்தின் கொடுமை தீர்ந்ததும் பனிக்கட்டிகள் உருகி ஆறாக ஓடத் தொடங்கின. தன் சொத்தை விற்ற லூயிஜி ஒரு நாள் மாலை பொழுதில் தன் வண்டியில் பொருட்களை ஏற்றினார். தன் மனைவி மக்களோடு வண்டியில் ஏறி புறப்பட்டார். அவர்கள் வண்டியை தொடர்ந்து டோம்னிக் சீமரேலி திரேசா கிர்மாலி தம்பதியர் வண்டியும் சென்றது. டோம்னிக்கும் லூயிஜியும் உற்ற நண்பர்கள். அதுபோல் தெரேசாவும் அசுந்தாவும் குழந்தை பருவத்திலிருந்தே தோழிகள். அவர்கள் ஒருவரை பிரிந்திருக்க விரும்பவில்லை. இரு குடும்பமுமே ஆப்பினை நகரை விட்டு ரோமை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ரோமை அடைய 200 மைல்கள் பயணம்தான் வேண்டியிருந்தது. லூயிஜி அடிக்கடி வண்டியிலிருந்து இறங்கி ஏதோ சிந்தித்தவாறு வண்டியின் பின்னால் வந்து கொண்டிருந்தார். மலை பனியால் சூழப்பட்டு இருப்பதை பார்த்த மரியா வியந்து கொண்டே வந்தாள். அவரது மனதில் கொர்னால்டோவில் உள்ள மலையும் உயரமான அந்த பனிக்கட்டிகளும் ஆழ பதிந்திருந்தன. நீண்ட பயணத்தின் இறுதியாக அவர்கள் ரோமை வந்து சேர்ந்தனர். 2 நாள் கொராட்சி குடும்பமும் சீமரேலி குடும்பமும் ரோமையில் சுற்றி அலைந்தனர். எந்த உதவியுமின்றி தாங்கள் வந்திறங்கிய நிலையை சிந்தித்து வருந்தினர். வேலை தேடி ஊர் விட்டு ஊர் வந்தவர்களுக்கு அரசு பல்லாக்கா காத்திருக்கும்? நாடோடிகள் போன்று பல முறை சுற்றிய இடத்தில் சுற்றி கொண்டிருந்தனர். தங்களுக்கு வாழப்போகும் இடம் தெரியாமல் சுற்றினர். எந்த அரசனும் அரவணைக்காத போது ஆலயங்கள்தான் அவர்களை அரவணைத்தன. ஆலயத்தில் மாதாவின் முன் சென்று மனமுருகி ஜெபித்தனர். மசலேனி பிரபு என்பவர் ஒரு நிலப்பிரபுவாக இருந்தார். நேட்னோ பக்கம் வந்திருந்த அவர் இவர்கள் இருவரையும் உரிய கூலி தரலாம் என கூறி அவரோடு சேர்ந்து வேலை செய்யும்படி தன் நிலத்தின் குத்தகை பங்காளிகளாக ஏற்றுக்கொண்டார். அந்த நிலங்கள் நல்லவைதான். எனவே அதில் வேலை செய்து வாழ்க்கைக்குரிய பலன் ஈட்டலாம் என்று நினைத்தனர். ஆனால் அங்கும் சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் பலன் நிறைய கிடைக்கவில்லை. இவர்களோடு வேலை செய்த ஒருவர் கொன்கோனில் ஆசிரமம் அருகே மாசலேனி பிரபுவுக்கு நல்ல நிலம் இருக்கிறது, அங்கு போய் வேலை செய்து பிழைக்க கூடாதா என கேட்டார். அதை கேட்ட லூயிஜியும் டோம்னிகோவும் அந்த மனிதருக்கு நன்றி கூறி தாமதியாமல் தங்களுக்கென இறைவன் ஏதாவது வைத்திருப்பார் என நினைத்து கோன்கோனோ செல்ல தீர்மானித்தனர்.